55 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்குதா சொல்றாங்க. இப்ப 70 லட்சம் பேருக்கு மேல இப்ப தாண்டி போயிருக்காங்க. இது வந்து வாக்காளர் ஆனா என்ன பாதிப்பு ஏற்படும் தமிழகத்தில்? இது ஒரு கேள்வி. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீங்க வாக்காளர் ஆனா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா? நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா? அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான், பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது 20,000 வாக்கு வித்தியாசத்துல. இந்த 20,000 வட இந்திய வாக்கு தான். வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும். அப்படிதானே வரும். இங்கேயே நம்ம மண்ணிலேயே மார்வாடிகள் வாழ்கிற அந்த ஜவஹர்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே அது தனி தீவா இருக்கு. தீவா குடியேறிடுவான். நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது திட்டமே அதுக்கு தான். அவன் கொண்டு வந்தாங்க. சரி சரி உழைக்கிறான், வேலை செய்யறான், சரி குடும்ப அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும். தேர்தல்னா வாக்க போய் அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும். நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஒரு நிலம்தான் இருக்கு. இமய வர இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நீட்டி வச்சிருக்க. இப்ப இந்த நிலத்தை அதிகாரம் போட்டு ஏற்கனவே கடத்தர்கள் எல்லாம் இந்தி, எல்லா இடங்களையும் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வர்றான். மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது. ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க இந்திக்காரன் வரான், அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிற. அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு? சொல்லுங்க பாப்போம். என்ன முதல்ல இருந்து சொன்னேன். அந்த இன்னர் லைன் பெர்மிட் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிறணும். அவன் யார் கூட்டிட்டு வர்றது, என்ன வேலைக்கு வரான், அவனை கூட்டி வந்த முகவர் யாரு, எங்க தங்குவான். ஏன்னா அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க, எவ்வளவு திருடி ஏடிஎம்ல திருடிட்டு ஓடனான்ல, அவனை பிடிச்சிங்களா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்க தங்கியிருக்கான், எந்த பதிவுமே இல்ல. வாக்குரிமை கொடுக்க கூடாது, வாக்குரிமை கொடுக்க கூடாது, வாக்குரிமை கொடுக்க கூடாது. நீங்க தேர்தல் வரும்போது நீ போய் மண்ணில் ஓட்ட போட்டு வா, அவ்வளவுதான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கீழே யாரும் வேலைக்கு வர்றது. இப்ப வட மாநிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே வர்றாங்க. இப்ப வந்து இதனால அவங்க வெளியேற்றுன்ற பட்சத்துல நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்ல. நீ நுட்பமா எங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றினீங்க. சோம்பி இருக்க சொல்லி 100 நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றினீங்க. இது நீண்ட பெரிய வரலாற்று கதை. இது எங்களை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி, எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, சிறுக சிறுக வெளியேற்றி, உழைப்பிலிருந்து வெளியேறிட்டா இனி அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. இந்த தேவையை வந்து வட இந்திய நிறைவு செய்யும் போது இவன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடுவான். இப்ப 500 ரூபாய்க்கு வேலை செய்யறான், 5000 சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? தவிர்க்க முடியாத தேவையாகிவிட்ட பிறகு அவன் சொல்றதான் கட்டணும், அவன் சொல்றதான் கூலி. அப்ப நீங்க வழியே இல்லாம போயிடுவான். இன்னைக்கு முதலாளி கூலியா வந்து என்கிட்ட இருக்கிறவன் 5 ஆண்டுகளை முதலாளியா மாறிடுவான், நான் கூலியா ஆயிடுவேன். இதான் உலகங்க இருக்கிற வரலாறு. அப்படிதான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கினான். நீங்க அதுல உழைப்பு நம்ம பிள்ளைகளை எந்தெந்த தொழில், இப்ப வந்து ஒரு துணி கடையா, அங்க எத்தனை பேர் தேவைப்படுது? அரசு நம்ம பிள்ளைகளினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இந்த மது பழக்கங்களை ஒழிக்கணும். முதல்ல அவன் என்ன எல்லாரும் சொல்றாங்க, தினம் காசு கொடுத்துறான் 1000 3 நாளைக்கு வர்றான், அந்த 3000 வச்சுக்கிட்டு 4 நாளைக்கு குடிச்சிட்டு படுத்துக்கிறான். அப்ப வேலைக்கு வர மாட்டேங்கிறான். இவன் அப்படி கிடையாதுங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல தரம் மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவனை வச்சுக்கிட்டு, இப்ப நான் என்னோட அரசுனா நான் என்ன செய்வேன், நீங்க ஒரு 200 பேர் கேளுங்க, ஆன்ல இத்தனை பேர், 200 பேர், இத்தனை பேர், எனக்கு படிச்சவன் படிக்காதவன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதிவு இருக்கு, உங்களுக்கு அனுப்பிடுவேன். மாச சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன். இல்ல நீங்களே கொடுத்துட்டு எனக்கு கையெழுத்து வாங்கினா அப்படி பண்ணி அப்படிதான் பண்ணணும். கேரளா அப்படித்தானே பண்ணுது. நீங்க அந்த மாதிரி செய்யறது இல்ல. நீங்க அவனை வந்து வலுக்கட்டாயம் ஒரு நாளைக்கு தொடர் வண்டியில 2000 3000 4000 வந்து இறங்கிட்டே இருக்கான். திடீர்னு சவுகார்பேட்டையில 2000 3000 பேர் இறங்கி பேரணியா போனா, யார்கிட்ட அனுமதி வாங்கினா, எதுக்காக போனா, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்னு வெறும் இளைஞர்களா நடந்தான். என்ன எதனால நடந்தான்? அடிக்கிறான்ல, திருப்பூர்ல அடிக்கிறான்ல. திருப்பூர் ஈரோட்டில் இருக்கிற தொழிற்சாலை, தமிழனுடைய தொழிற்சாலையில தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதேன்னு போராடுறான் அவன். இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா பாத்துக்கணும். இப்ப வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பல்வேறு மாநிலங்களில் போய் வேலையும் பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப தமிழர்களுக்கு இங்க வேலை பாக்குறாங்க, அதே மாதிரி எங்க ஆட்கள் இங்க வேலை பாக்குறது என்ன, அவங்களை வந்து தமிழர்கள் வந்து நீங்க இப்படி பேசுற இந்த வியாக்கியானத்தை முதல்ல நிறுத்துங்க. நாங்க வேலை செய்யறோம்னா இப்படியா? 5000 வீடு டெல்லியில இருந்த வீடை இடிச்சா, ஹரியானால 5000 குடிகளை அப்புறப்படுத்தின, இந்த மாதிரியா நடக்குது? நாங்க அங்கொன்று இங்கொன்றுமா வாழுவோம்.
நீங்க மொத்தமா இந்த 15 ஆண்டுகள் பிஜேபி அரியணைக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மொத்தமா சார இறக்குறீங்க. நீ இந்திய தனடா எதிர்த்த, நான் இந்திக்காரனே இந்திய திணிக்கிறோம் எதுக்குற, இந்திக்காரனே திணிக்கிறோம். இப்ப தவிர்க்கவே முடியாது. அவனோட பேசுறதுக்கு எங்காலு அவன் இவன்கிட்ட வேலை செய்யறான், அவன்கிட்ட காடிகராக பாணிகரே சல்தி ஆரோன்னு இவன் பேசிட்டுக்கிறான். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. ஏன் நீங்க வேலை செய்யும் போதும் தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டானா? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? எதிர்காலத்துல இது எதை நோக்கி போகும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ஒரு நிலத்தையும் விட்டுட்டு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா, அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்கள நாடை தனதாக்கி கொள்ள எங்களை அடிச்சு விரட்டினா, நாங்க அகதியா வந்தாலும் நிக்க ஒரு இடம் இருந்துச்சு. இங்க இருந்து அடிச்சு விரட்டினா எங்க போவோம்னு நீங்களே வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. விரட்டுவான். நான் என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன். உறுதியா விரட்டுவான். நீ எங்கேயும் போக முடியாது. சாவை தவிர வழிகிடு அடிச்சு விரட்டுவான். நிலமற்ற அடிமையாகி, அனாதையாகி, அகதியாகி நாடோடியா திரிவேன். இப்ப என்னை முதலமைச்சர் ஆகிட்டு எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான். எனக்கு இங்க வேலைக்கு ஆளு நான் கொடுத்துருவேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன். உனக்கு எத்தனை ஃபேக்டரி, என்ன தொழிற்சாலை, என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா, இல்ல கரும்பு வெட்ட ஆள் வேணுமா, வாழை தார் வெட்ட ஆள் வேணுமா, நான் பதிவு பண்ணி வச்சு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்கல்ல, இங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை என்ன, ஒரு அலுவலகம் எத்தனை பேரு, எல்லாம் 100 நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்க. மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா, உட்கார்ந்து சம்பளம் தரேன்னு சொல்ற நாடு வாழும் வளருமான்னு நீங்க வச்சுக்கிறீங்க. 80 கோடி ஏழைகளை வச்சிருக்க நாடு, 80 கோடி ஏழைகள், 28 கோடி பேர் தினம் இரவு உணவு இல்லாம தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.